ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்து டிரியன். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து டிரியன் வந்து விண்டர்ஃபெல்லில் இருக்கிற லைப்ரரியில் வந்து புக் படிச்சுட்டு இருக்கான். அப்போது ஒரு ஓனாய் வந்து குலைக்குது. இதனால் வந்து அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சரி படித்தது போதும்னு சொல்லிட்டு வந்து எந்திரிக்கிறான். அப்போ வந்து பக்கத்தில் வந்து செப்டன் சாயில் அப்படின்றவர் வந்து புக்கு படிச்சுட்டு அந்த புக்கு மேலே வந்து தூங்கிட்டு இருக்காரு. டிரியன் வந்து அவரை எழுப்பி புக்கெல்லாம் வந்து செல்ஃபில் பத்திரமா வச்சுருங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான மாஸ்டர் பீஸ், இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது, ஸோ பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஆனால் அந்த சைல்டு வந்து இன்னும் வந்து கண்ணை முழிக்கல, பாதி கண்ணு முழிச்சு கண்ணு முழிக்காமையும் இருக்கான். அதனால டிரியன் வந்து பொறுமையாக திரும்ப கூப்பிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சொல்லிட்டு போகிறாரு. டிரியன் வந்து லைப்ரரியிலேருந்து வெளில வர்றாரு. அங்கே வந்து சாண்டர் கிளிக்கனும் ஜஃப்ரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாண்டர் கிளிக்கன்னா வந்து மூஞ்சி எரிஞ்சிருக்குல்ல, அவர் தான். இனிமேல் அவர் வந்து ஹவுண்டுன்னு சொல்லலாம், அதான் ஈஸியாக இருக்குது. அந்த ஹவுண்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அந்த பையன் சாகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான், சீக்கிரம் செத்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஹவுண்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜஃப்ரி வந்துட்டு அந்த பையன் கூட அமைதியாக தான் சாகுறான், ஆனால் இந்த ஓனாய் தான் வந்து குலைச்சிட்டே இருக்குது, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜஃப்ரி வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த ஹவுண்ட் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அந்த ஓனாய் வந்து கொன்னுடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜஃப்ரி வந்து ஒரு கத்தி எடுத்து கொடுத்து கொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறான். இங்கே விண்டர்ஃபெல்லில் ஏற்கனவே வந்து நிறையா ஓனாய் இருக்குது, ஒன்று செத்து போனால் அந்த ஸ்டார்க்குக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஃப்ரி வந்து சொல்கிறான். இதை வந்து அங்கேருந்து நடந்து வந்துட்டு இந்த டிரியன் வந்து கேட்டுட்டு, ஸ்டார்க்ஸ்க்கெலாம் வந்து 1 2 3 6 வரைக்கும் என்ன தெரியும், சில பிரின்ஸ்க்கு தான் வந்து தெரியாது போல் அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டது வந்து ஜஃப்ரிக்கு வந்து ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. அப்போ அந்த ஹவுண்டு வந்து சத்தம் மட்டும் வருதான ஆளை காணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டது வந்து ஜஃப்ரி வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஆனால் வந்து இது டிரியனுக்கு வந்து ஒன்றும் புதுசு இல்லை, எப்போவுமே வந்து ஹவுண்டு இப்படி தான் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பான். அப்போ டிரியன் வந்து கீழே பாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அந்த ஹவுண்டு வந்து இப்போ தான் வந்து பார்த்த மாதிரி, சாரி லிட்டில் லார்ட், நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்து உன் ஊர்ட்டெல்லாம் வந்து கேட்குறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜஃப்ரி கிட்டே போய் உன்னோட ஆறுதலை வந்து லார்ட் எடார்கிட்டையும் அவன் ஒய்ஃபுக்கிட்டேயும் வந்து போய் சொல்லு அப்படின்னு வந்து டிரியன் வந்து ஜஃப்ரி கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜஃப்ரி வந்து நான் எதுக்கு அதெல்லாம் போய் சொல்லணும், என்னோட ஆறுதல் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு டிரியன் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் நீ போகலன்னா வந்து அவங்களுக்கு தெரியும், இது வந்து நல்லா இருக்காது, அதனால போய் சொல்லு அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜஃப்ரி வந்து அந்த பிராண்ட் வந்து எனக்கு யார், என்னெல்லாம் போய் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஒன்று டிரியன் வந்து பலான்னு ஜஃப்ரி வந்து அடிக்கிறாரு. திரும்ப பேசினா நான் திரும்ப அடிப்பேன் அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜஃப்ரி வந்து இரு நான் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டதும் திரும்ப பலான்னு இன்னொரு அறை விட்றாரு. நீ போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, ஆனால் அதுக்கு முன்னாடி லார்ட் எடார்கிட்டையும் உங்கள் ஒய்ஃபுக்கிட்டே போயிட்டு உன்னோட ஆறுதலை வந்து சொல்கிற, அவங்க காலில் விழுந்து நான் உங்கள் பையனுக்காக வேண்டிக்கிறேன், அவன் வந்து சீக்கிரமாக சரியாயிருவான், இப்படிலாம் வந்து சொல்கிறேன், சரியா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அவனுக்கு 2 கண்ணும் செவந்து போச்சு, அழுக வேற வருது, இருந்தாலும் வந்து அப்படியே தலையை வந்து ஆடிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். அப்போ அந்த ஹவுண்ட் வந்து சொல்கிறான், இதை எப்போவுமே வந்து பிரின்ஸ் மறக்க மாட்டார் அப்படின்னு வந்து அந்த ஹவுண்ட் வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு நானும் வேண்டிக்கிறேன் மறக்கக்கூடாதுன்னு, சப்போஸ் வந்து பிரின்ஸ் வந்து மறந்துட்டா நீ ஞாபகப்படுத்துடு சரியா அப்படின்னு வந்து ஹவுண்டை பார்த்து வந்து டிரியன் வந்து சொல்கிறாரு. அப்புறம் அந்த ஹவுண்டுக்கிட்ட வந்து ஜெய்மி எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு டிரியன். ஹவுண்டு வந்து அவர் வந்து குயின் கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து அங்கே டிரியன் வந்து போகிறாரு. அங்கே செர்சி, ஜெய்மி, அதுக்கப்புறம் செர்சியோட பசங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிரியன் வந்து அங்கே போயிட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் செர்சியை பார்த்து ராபர்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு செர்சி வந்து ராபர்ட் வந்து நைட் ஃபுல்லாக வரவே இல்லை, அவர் வந்து லார்ட் எடார்ட் கூட இருக்கார், அவருக்கு ஆறுதலாக இருக்கார் அப்படின்னு வந்து செர்சி வந்து சொல்கிறா. உடனே ஜெய்மி வந்து ராபர்ட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு வந்து சொல்கிறான். டிரியனுக்கு வந்து தெரியும் எப்போவுமே வந்து ஜெய்மி வந்து எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டானே. அது மட்டும் இல்லாமல் டிரியனோட சின்ன வயசில் வந்து டிரியனுக்கு கொஞ்சமாச்சும் ஆறுதலாக இருந்தது வந்து ஜெய்மி மட்டும்தான். அதனால் ஜெய்மி என்ன பண்ணாலும் பெருசாக வந்து டிரியன் வந்து கண்டுக்க மாட்டார். அப்போ டாமன் வந்து கேட்குறான், பிரானை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு டிரியன் வந்து சொல்கிறான், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டாமன் வந்து நான் பிரான் வந்து சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் வந்து ரொம்ப நல்ல பையன், அவங்க அண்ணன் மாதிரி கிடையாது அப்படின்னு வந்து டாமன் வந்து சொல்கிறான். கேரக்டர் வைஸ் ஜஃப்ரியும் டாமனும் வேறு வேறு, டாமன் வந்து ரொம்ப நல்ல பையன். அப்போ ஜெய்மி வந்து சொல்கிறான், லார்ட் எடார்க்கு வந்து ஒரு அண்ணன் இருந்தார், அவர் பேரும் வந்து பிராண்டன் தான், அவர் வந்து இந்த டார்கெரியன்ஸ் வந்து கொண்டுட்டாங்க, இந்த பேருக்கு வந்து லக்கி இல்லை போலையே அப்படின்னு வந்து ஜெய்மி வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு அவ்வளோ அன்லக்கி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே செர்சி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. டாமன் வந்து வேண்டது நடந்துரும்னு நினைக்கிறேன், மேஸ்டர் வந்து அவன் வந்து உயிர் பொழைச்சிப்பான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதும் டாமனுக்கும் மெர்சலாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ செர்சியும் ஜெய்மியும் வந்து ஒரே ஒரு செகண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிறாங்க. அதை வந்து டிரியன் வந்து பார்த்துடுறான். அப்போ ஜெய்மி வந்து கேட்குறான், வேறு என்ன மேஸ்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு அந்த பையன் சாகணுன்னா அப்போவே வந்து செத்துருக்கலாம், இதோட 4 நாள் ஆச்சு, அதனால் அவன் வாழ்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து மேஸ்டர் சொன்னாருன்னு வந்து சொல்கிறான். அப்போ மெர்சலா வந்து கேட்குறா, பிரானுக்கு சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. மெர்சலா வந்து பார்க்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருக்கா, ஆனால் அவங்க அம்மாவோட எந்த கேரக்டருமே இல்லை. மெர்சலா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கு டிரியன் வந்துட்டு அவனோட முதுகு வந்து உடஞ்சிருக்கு, அவன் எந்திரிச்சாலும் இனிமேல் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்கிறாரு.
அப்போ செர்சி வந்துட்டு பிரான் எந்திரிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேட்குறா. அதுக்கு டிரியன் வந்துட்டு கடவுளுக்கு தான் தெரியும், மேஸ்டர் அப்படி தான் நம்புறாரு, அவனை வந்து அவனோட ஓனாய் தான் வந்து உயிரோட வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஓனாய் வந்து ரொம்ப சத்தம் போடுதுன்னு சொல்லிட்டு அதை வெளியில் தள்ளி கதவை சாத்தினாங்க. அப்போ பிரானோட பல்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. திரும்ப ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அவனோட பல்ஸ் வந்து நார்மல் ஆச்சு அப்படின்னு டிரியன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு செர்சி வந்துட்டு அந்த ஓனாயை பார்த்தவன் எனக்கு பிடிக்கல, அதை வந்து நான் சவுத்துக்கு என்னோட வர அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு செர்சி வந்து சொல்கிறா. அதுக்கு ஜெய்மி வந்து அது கஷ்டம்னு நினைக்கிறேன், சான்சா கூடவும் ஆரியா கூடவும் எப்போவுமே அந்த ஓனாய் இருக்குது, கண்டிப்பாக அது சவுத்துக்கு வரும் அப்படின்னு வந்து ஜெய்மி வந்து சொல்கிறான். அப்போ டிரியன் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமே கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. அதுக்கு செர்சி வந்து சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. என்னது சீக்கிரமே கிளம்புறீங்களாவா, அப்போ நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு செர்சி வந்து டிரியனை பார்த்து கேட்குறா. அதுக்கு டிரியன் வந்துட்டு பென்ஜன் ஸ்டார்க்கும் ஜான் ஸ்னோவும் வந்து வாளுக்கு போகிறாங்க, அவங்க கூட நானும் போகலான் இருக்கேன் அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜெய்மி வந்துட்டு நீயும் நைட் வாட்சில் சேர போகிறேன்னு சொல்ல மாட்டேன் நம்புகிறேன் அப்படின்னு வந்து ஜெய்மி வந்து சொல்கிறாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு என்னது நைட் வாட்சா, நானா, அப்போ என்ன நம்பி இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் யார் வாழ்க்கை கொடுக்குறது, ஜஸ்ட் நான் வாளை வந்து பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு டிரியன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு செர்சி வந்துட்டு இந்த மாதிரி லூசுத்தனமான பேச்செல்லாம் வந்து குழந்தைங்க வந்து கேட்கக்கூடாது, மெர்சல்லா டாமன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செர்சி வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்போ ஜெய்மி வந்து சொல்கிறான் அவங்க பையன் இந்த நிலமையில் இருக்கும்போது நெட் வந்து சவுத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு வருவார், ராபர்ட் சொன்னால் வருவார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ஜெய்மி வந்துட்டு பிரான் வந்து என்னோட பையனாக இருந்தால் நான் வந்து கருணை கொலை பண்ணியிருப்பேன், இவ்வளோ வலியை வந்து அவன் தாங்க தேவையில்லை அப்படின்னு ஜெய்மி வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு இதை அட்வைஸ்ன்னு நினச்சி லார்ட் எடார்ட் கிட்ட வந்து சொல்லிடாத, அவர் ஒன்று சும்மா விட மாட்டார் அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜெய்மி வந்துட்டு அந்த பையன் எந்திரிச்சாலும் அவனால் நடக்க முடியாது, அதுக்கு அவன் சாகிறதே மேல் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு அப்படி இல்லை பிரதர், வாழறதுக்கு இவ்வளோ வழிகள் இருக்கும்போது எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ டிரியன் வந்து சொல்கிறாரு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அந்த பையன் எந்திரிச்சு என்ன சொல்ல போகிறான்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜெய்மி வந்துட்டு எனக்கு அடிக்கடி டவுட்டாக இருக்குது, நீ யார் பக்கமே தரல ஸ்வீட் பிரதர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு நீ என்னை ஹர்ட் பண்ணிட்ட பிரதர், உனக்கு தெரியாத நம்ம ஃபேமிலியை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்கிறாரு. இதோட அந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டரில் புக்குக்கும் சீரீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து சீரீஸில் வந்து டிரியன் வந்து ஏதோ நாயோட படு தூக்கி எந்திரிச்சிட்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனால் புக்கில் வந்து லைப்ரரியிலேருந்து வந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில டயலாக்ஸ் வந்து இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்சஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.